டேய் தம்பி, கவனமா இருக்கணும்டா. நாம இந்த காட்டை காப்பாத்தி ஆகணும். அது என்னது? என்ன அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க, விட்டுடுங்க. என்னது நீயா? அட நீங்க தானப்பா அது? நீ எதுக்கு இங்க வந்து பதுங்கி இருந்த? எப்படின்னு தெரியல, ஆனா நான் மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அட என்னப்பா நீ? அச்சச்சோ! அது கீழே போய் என்னோட ராஜா தூங்கிக்கிட்டு இருக்கா. சிட்டு இங்க பாரு, நீ நல்லா இருக்கியா? இல்ல, எனக்கு தூக்கம் தூக்கமா வருது. அங்க பாரு, டப்ளு கூட தூங்கிட்டு இருக்கான் பாரு. என்ன? ஏண்டா டேய், இது தூங்குறதுக்கான நேரமா? இந்த தூக்கம் பெரிய ஆபத்துல முடியும் போல இருக்கே. நான் தான் ஏதாவது செஞ்சு இவங்க எல்லாரையும் எழுப்பி ஆகணும். இந்த காஸ்டியூம்ல நான் மிருகங்களோட இடத்துல ரொம்ப ஈஸியா நுழைய முடியும். நான் வேஷத்தை மாத்திக்கிட்டு போய் இந்த மரத்தை எல்லாம் வெட்டி விடுவேன். நான் கொஞ்ச நேரம் தூக்கி ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறமா மரத்தை வெட்டுவோம். இந்த மரம் எங்கேயும் ஓடி போயிடாது இல்ல? எல்லாரும் எழுந்திருங்க. எல்லாரும் நேரா நில்லுங்க. அப்படியே இடது பக்கம் பாருங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப நேரமா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, புரிஞ்சுதா? நாம நம்மளோட காட்டை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். என்ன சரியா? ஆமா, இவங்க என்ன மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க? நாம இப்ப அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சாங்க. ஏதோ அவசர அவசரமா மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாமளும் அதுல போய் கலந்துக்க வேண்டியதுதான். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் இந்த காட்டுக்கு வந்திருக்கிற புது முயல். நீ என்ன சொன்ன? புது பன்னியா? எங்களோட இந்த காட்டுக்கு நான் உன்னை வரவேற்கிறேன் நண்பா. ரொம்ப பிரமாதமா இருக்கு. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருங்க, புரியுதா? அப்படிதான் பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. என்னால முடியல. மகாராஜா, நீ இத சரியாவே பண்ண மாட்டேங்கிற. நல்லா ஒழுங்கா ஸ்ட்ரைட்டா நில்லு, நேரா நில்லு. நீ ரொம்ப நல்லா பண்ற நண்பா. என் நண்பன் எப்படி பண்றான்னு பாத்தியா? இதோ இங்க பாரு, எல்லாரும் இவனை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. என்ன மன்னிச்சிரு, நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல அப்படி நின்னுட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. வேணும்னு இப்படி பண்ணிருக்கான். ஆனா என்னோட முதுகெலும்பு நல்லா மரம் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் வலிக்கத்தானே செய்யும். நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். என்னோட கிஃப்ட். இதுக்கு மேல என்னால இந்த வலியை தாங்க முடியல. நம்மளோட உயிரை எடுத்துருவா போல இருக்கே. அட இங்க இருந்து போயிடு. எல்லாரும் நல்லா கேளுங்க. இந்த ரவுண்டோட வின்னர் நம்மளோட பன்னி. டப்ளு, எழுந்துடா. இந்த சான்ஸ் மிஸ் பண்ணி நைஸா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதாட்டா. எழுதுத்தனமா நடந்துக்காத. ஏடா, ஒரு கடி ஏதாவது பிடிச்சா? என்னடா அப்படியே படுத்துக்கிட்டு இருக்க? எழுந்திருச்சு நில்லுடா. என்னப்பா ஆச்சு? உனக்கு உடம்பெல்லாம் அரிக்குதா? ஆமாப்பா, நீ சரியா சொன்ன. நானே உனக்கு நன்றி சொல்லணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லாவே வெல்கம் பண்ண. இங்க வா. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். என்னது? இன்னைக்கு நாம பிராக்டிஸ் பண்ண போற கடைசி எக்ஸசைஸ் இதுதான்.
இது ஒரு வித்தை காட்டுற மாதிரி இருக்கும். எவ்வளவு கடுமையா இருந்தாலும் இதை நீங்க செஞ்சாகணும். நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, நீங்க மும்பரமா முயற்சி பண்ணணும். ஒரு தடவை நீங்க ஜங்கல் ஜிம் முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். இதுதான் நீ சொன்ன பெரிய விஷயமா? எனக்கு ரொம்ப ஈஸி இது. மகாராஜா நீங்க நல்லா தானே இருக்கீங்க? பாபு, ஒரு ராஜாவுக்கு உதவி செய்யு. என் இடுப்பெலும்ப முறிஞ்சிரும் போல இருக்கு. என்னால முடியல. உங்க யாராலையும் இதை செய்ய முடியாதா? ஏய் பன்னி, ஆஹா, என்னோட உடம்பெல்லாம் ரொம்ப அரிக்குதே. ஏய் பன்னி, இதுதான் உன்னோட டர்ன். அட கடவுளே, நான் சீக்கிரமா இந்த ரவுண்டை செஞ்சு முடிச்சாதான் இவன் என்ன விடுவா போல இருக்கு. நீ இதை பாக்குறல, பன்னி ரெடி ஆயிட்டான். நீங்க எல்லாரும் அவன் செய்யறத பார்த்து நல்லா கத்துக்கோங்க. என்னோட உடம்பு ரொம்ப பயங்கரமா அரிக்குதே. யாராச்சும் என்னை காப்பாத்துங்க. ஓ, பிரமாதமா பண்றீங்க, அற்புதம். பிரமாதம். ஹே பன்னி, நீ இந்த காட்டை பாதுகாக்கிற புது தலைவர். நான் உன்னுடைய பெரிய ஃபேன் தெரியுமோ? நல்லா பண்ணு. உங்களோட பாராட்டுக்கெல்லாம் நன்றிப்பா. ஒரு நிமிஷம் இரு. நீ ஜெயிச்சிட்டனா இந்த காட்டுக்கு ராஜா ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கு. ஆமா பன்னி, அதுவும் சரிதான். ஏ பன்னி, இங்க போற நில்லு. பன்னி ஓடாத, நில்லு பன்னி. நில்லு பன்னி, பன்னி நில்லு. முதல்ல இந்த பூச்சிக்கிட்ட இருந்து நான் எப்படியாவது தப்பிச்சாகணுமே. இவ்வளவு நேரமா நீதான் என்னோட ட்ரெஸ்ஸுக்குள்ள பூந்து என்னோட உயிரை வாங்கிட்டு இருந்தியா? பன்னி, பன்னி எங்க இருக்க? இங்க வா பன்னி, வா இங்க. ஆஹா, உங்களுக்கு தெரிஞ்சிரு போல இருக்கே. மாறு வேஷத்துல நான் தான் வந்து தெரிஞ்சா என் தோலை உரிச்சு விடுவாங்களே. அவன் இங்கதானே இருந்தா, எங்க போயிட்டான்? இதோ இங்க இருக்கான். அட நீ இங்கதான் இருக்கியா? எதுக்காக ஓடுன? நாங்க எல்லாரும் நீ எங்களுக்கு பிராக்டிஸ்ல ஹெல்ப் பண்ணுவோம்னு நினைச்சோம். இந்த மாதிரி வித்தையெல்லாம் எங்களுக்கு நீ கத்து தர மாட்டியா என்ன? இல்ல, அவ எப்படி உங்களுக்கு இந்த வித்தையை கத்து கொடுக்க முடியும்? அவ என்னுடைய ரட்சகன். சரியா சொன்னீங்க. நீங்க வேற ஒரு பண்ணியை தேடி கண்டுபிடிங்க. ஆமா, இது மறந்துருக்காது. என்னோட ஆளு. என்னடா என்னை வச்சு காமெடி பண்றீங்க? யாரும் பேசாதீங்க. நான் தான் இவனை முதல்ல தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தேன். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதான்? என்ன நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமா. நீங்க எப்படி இருக்கீங்க நண்பர்களே? ஏண்டா இப்படி எல்லாம் பண்ண? ஏமாத்து பேர் வழி. இவ்வளவு நேரம் ஒன்னதான் நாங்க ஹீரோன்னு சொன்னோமோ? என்ன காப்பாத்துற ரட்சகனா நீ? நான் உங்கள மாதிரி மிருகங்களோட நெருங்கி பழகணும்னு ஆசைப்பட்டு தான் இப்படி பண்ணேன். என்னது அப்படியா? நீ இந்த விஷயத்தை ஏன் முதல்லயே சொல்லல? சொல்லு சொல்லுடா, சொல்லு. பதில் சொல்றா. இந்த விஷயத்தை ஏன் முதல்லயே சொல்லல? உன்னை கூட்டிட்டு போய் என்ன பண்ற பாரு. வாங்க கூட எல்லாரும் வாங்க போலாம்.
இப்பெல்லாம் வர வர இந்த டிவில எப்ப பார்த்தாலும் ஆக்டர்ஸ பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. வேற ஏதாச்சும் நல்ல ப்ரோகிராமா பார்த்து போடலாம்ல. முக்கிய செய்தி, விண்வெளியிலிருந்து வரக்கூடிய எரிகல் பொழிவு பார்க்கலாம். கடந்த 10 வருஷமா பார்க்க முடியாத ஒண்ண அதை இன்னைக்கு நீங்க பார்க்க முடியும். அதுவும் நீங்க வச்சிருக்க டெலஸ்கோப் உதவியோட. அத பார்க்கிறதுக்கு எல்லாரும் தயாரா இருங்க. நான் இது வரைக்கும் எரிக்கல் பொழிவை பார்த்ததே இல்லையே. அது ரொம்ப நல்லா இருக்கும். அதை பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு. நான் உடனே போய் அதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும். எரிக்கல் பொழிவே சீக்கிரமா வா. எரிக்கல் பொழிவை பார்க்கலான்னு பார்த்தா இவ்வளவு நேரம் ஆகுது. ஆனா என்னப்பா இது? ஆனா நிஜமாவே எரிக்கல் பொழிவோட பார்த்துட்டேன். நான் உடனே என்னோட விருப்பத்தை எல்லாம் கேட்டாகணும். ஏழு அக்கா சீக்கிரமா கேளு. நான் என்ன வேண்டிக்கிறேன்னா எனக்கு சீக்கிரமா முடி முளைக்கணும், அப்புறம் பெரிய பணக்காரனாகணும், என் வேலையும் விட்டுறணும். ஆனா கொஞ்சம் நிலுங்க, நான் என் விருப்பத்தை கிட்ட சொல்லி முடிக்கலையே. அதாவது நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா அட இது என்னது? ஆஹா, என்னோட வீடு. என் பைத்தியக்கார முட்டாள் எரிக்கல் பொழிவே, ஒரு நிமிஷத்துல என்னோட வீட்டையே நாசம் பண்ணிட்டியே. டப்ளு ரொம்ப சோம்பேறியா இருக்கான். நான் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். இப்போ என்ன பண்றது? இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? போடா இங்க இருந்து. நான் வேலை செய்யறது உன்னோட கணக்கு தெரியலையா? பப்ளு, நிஜமாலே உன் விருப்பம் நிறைவேறும் நினைக்கிறியா? என்னது? பாத்தியா, நான் தான் முதல்ல சொன்னல. சரி, நான் இப்ப கிளம்புறேன். குட் பை. ஒரு நிமிஷம். நில்லு, கொஞ்சம் நில்லு. பப்ளு, கொஞ்சம் நில்லுப்பா. பப்ளு, என்ன மன்னிச்சிரு. உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். நான் அதை எடுத்துக்கலாமா? ஒருவேளை நான் இந்த கல்லோட விஷயத்துல போய் சொன்னேன்னு இவனுக்கு தெரிய வந்துருச்சுன்னா இவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பான்? கல்ல கொடுக்க கூடாது. இல்ல, தர முடியாது. பப்ளு, ஒரு நிமிஷம் நில்லு. அதை நான் தேடி என்ன பண்றாங்க? அது எனக்கு தான் சொந்தம். தொடர்ந்து கேளு. குடு. இதுதான் அந்த மீடியா ஷவர்ல இருந்து கிடைச்ச கல்லா? பப்ளு, அறிவு கட்டவனே, எனக்கு கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்லலாம்? நீ மரியாதை என்கிட்ட கொடுத்துரு. உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இல்ல, முடியாது. எனக்கு பிடிச்ச பிரியமான அந்த அற்புத கல்லு என்கிட்ட திருப்பி வந்துரு. இல்ல, இந்த கல்லு என்கிட்ட தான் இருக்கும். இது எனக்கு சொந்தமானது. இன்னைக்கு ராஜ விருந்துதான். இத வச்சுக்கிட்டு ரொம்ப நாளைக்கு சாப்பிடலாம். என் சாப்பாடு போச்சு. விருப்பத்தை நிறைவேற்றுற கல்லு கடைசியில எகையிலே கிடைச்சிருச்சு. நிஜமாவே இந்த கல்லு விருப்பத்தை நிறைவேற்றுவா? அட ஆமா,
இது உருகி விழுந்த நட்சத்திரங்களாச்சே. அந்த கல்லு அங்க இருந்ததுதான் வந்தது. எதுக்கும் பாத்துடலாம். நான் எதுக்காக அந்த கல்லை முட்டாள்தனமா தூக்கி எறிஞ்சேன்? அதை வச்சு நம்ம எவ்வளவு விருப்பத்தை நிறைவேற்றி இருக்கலாம். அந்த கல்லு எனக்கு திரும்ப கிடைச்சதுக்கு அப்புறம் என் கண்ணுக்கு வரும் படம் மட்டும்தான் தெரியும். யார் பாது? பாரு லாகர்விக், இந்த மாசத்தோட கோட்டா இன்னும் வரவே இல்ல. ஒழுங்கு மரியாதை மரத்தை எல்லாத்தையும் அனுப்பி வை. இல்லனா உன்னோட சம்பளத்தை நீ மறந்துடு, புரியுதா? ஒன்னும் பிரச்சனை இல்லையா, என்கிட்ட தான் கல்லு இருக்குல்ல. மகாராஜா, எனக்கு ரொம்ப பப்ளு உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டானோன்னு தோணுது. பாபு, உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல போல இருக்க. இத நீ கண்ணால பார்த்தாதான் நம்புவ. ஏய், விருப்பத்தை நிறைவேற்ற அதிசய கல்லு, எனக்கு சாப்பிடுறதுக்கு பழங்களை கொடு. மகாராஜா, இது ரொம்ப அற்புதம். எப்படி இருந்தது பழங்கள்? இப்ப நான் சொல்றத கேளு. ஒழுங்காத கல்லை என்கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ அவ்வளவு பழங்களை அள்ளி கொடுப்பேன். இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? பாபு, வா போகலாம். அடே, எங்கடா ஓடி போறீங்க? உனக்கு ரொம்ப சுவையான தித்திப்பான ஃப்ரெஷ்ஷான பழங்கள் வேண்டாமா? ஆமா, இந்த பனானா பத்தி நீ என்ன நினைக்கிற? ஒரு கல்லுக்கு பதிலா இந்த பனானா. பாத்தியா, இந்த பனானா எவ்வளவு பெருசா இருக்குல்ல? இந்த முழு பனானாவும் உனக்கு மட்டும்தான். என்னது, 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்கல்ல? மரியாதையா அந்த கல்லை என்கிட்ட கொடுத்துரு. இப்ப ஓடி தப்பிச்சு பாரு பார்க்கலாம். என்னோட விருப்பத்தை நிறைவேற்ற போற கல்லு, என் விருப்பத்தை நிறைவேற்ற போற கல்லு. அதே கல்லுதான். ஏய் மொட்டை மண்டையா, யாரை ஏமாத்த பாக்குற? என்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்ற கல்லு, அந்த குண்டை கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. இப்ப வா, தப்பிச்சு காட்டுறா வைக்கு. நீ தப்பிச்சு போடுதா? ஏ பப்ளு, என் மேல இருந்து எழுந்திருப்பா. இது என்னோட கூலி. என்னடா இது, நம்பவே முடியல. மேஜிக் மாதிரியே வேலை செய்யுது. அங்கேயே நில்றா. விருப்பத்தை நிறைவேற்ற கல்லு, எனக்கு இப்ப உதவி செய்யும். மறுபடியும் என் சாப்பாடுல கீழே விழுந்துடுச்சே. அது எல்லாத்தையும் நான் மேல எடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே. பப்ளு, பப்ளு, எழுந்துரு எழுந்துரு. நல்லதா போச்சுடா. இந்த விருப்பத்தை நிறைவேற்ற கல்லை வச்சுக்கிட்டு நான் எதை வேணாலும் சாதிக்க முடியும். நான் என்னோட வாழ்நாள் முழுக்கவும் வறுமையில தான் வாழ்ந்திருக்கிறேன். இப்பதான் என்னோட வாழ்க்கையில கொஞ்சம் அதிர்ஷ்ட காத்து வீச ஆரம்பிச்சிருக்கு. ஹலோ, எவடா பேசுறது? அக்கா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் பேசிட்டு இருக்கும்போதே போன நீ கட் பண்ணுவ? உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியல. உனக்கு வேலை வேணுமா வேண்டாமா? உன்னோட வேலையே தேவையில்லையா? நான் உன்னோட வேலையை இப்பவே விட்டுடுறியா? இதுக்கப்புறமா இங்க நான் மட்டும் தான் ஓனரு. பிரமாதம். இதுக்கப்புறம் என் சந்தோஷம் எல்லாம் உங்கள் தான் இருக்கு. இப்பவே இந்த வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் மாத்தி ஆகணுமே. எங்களோட இந்த அற்புதமான பர்னிச்சரை வாங்கி பாருங்க. டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், அப்புறம் அற்புதமான ஒரு வாட்டர் ஹீட்டர், இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு. எதை வேணாலும் செலக்ட் பண்ணி. நீங்க இப்ப டிவில போட்டீங்க இல்லையா, எனக்கு அந்த திங்ஸ் எல்லாம் வேணும். ஹலோ மம்மி, இதுக்கப்புறமா நீங்க உங்களோட ரூஃப் எல்லாம் சரி பண்ணணுமா? நீங்க சீக்கிரம் சரி பண்ணுங்க. அவங்கள வந்து வேலையை செய்ய சொல்லுங்க, நான் பணத்தை கொடுத்துறேன். என் விருப்பத்தை நிறைவேற்ற கல்லு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு பணத்தை சீக்கிரமா ரெடி பண்ணு. என் ஆசையை நீ நிராசை ஆக்கிடாத. அடா ஆமா, இதோ இந்த விருப்பத்தை நிறைவேற்ற கல்லு என்ன பார்க்க ரொம்ப அழகானவனா மாத்திரும். இல்ல, எந்த மாற்றமும் ஏற்படலையே. அப்படின்னா இந்த கல்லுக்கு அழகுனா என்னன்னே சுத்தமா தெரியாது போல இருக்கே. அங்க பாரு, விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிற கல்லு எனக்கு இந்த படத்துல தெரியற மாதிரி அழகானவனா மாத்து. இப்பவும் நான் பார்க்க அப்படியே தான் இருக்கேன். சார், நீங்க ஆர்டர் பண்ண பர்னிச்சர் வந்துருச்சு. இதோ வந்துட்டோம். இந்தாங்க சார், ரிசிப்ட், பணத்தை கொடுங்க. நான் இதுக்கு உங்களுக்கு முதல்லயே பணம் கொடுக்கலையா? எனக்கு பணத்தை கொடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் இந்த போன் காலை அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ மகனே. அம்மா. எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, கொஞ்சம் பணம் சீக்கிரமா அனுப்பி வை. டாக்டர் போய் பார்க்கணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்புப்பா. மகனே, நான் பேசுறது கேக்குதா? பணம் சீக்கிரம் அனுப்புப்பா. அம்மா டாக்டர் கிட்ட போகணும்ல. நான் பேசுறது கேக்குதா?
பதில் சொல்லுப்பா. என் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிற கல்லு நீ வெறும் டம்மி பீஸ் தானா? ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது காஃபி குடிச்சுக்கிட்டே பேப்பர் படிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓ, காற்று ரொம்ப பலமாக வீசுது. என்னோட புக்கு. என்ன காஃபியை பத்தி எழுதி இருக்கு? நான் எனக்காக கொஞ்சம் காஃபி எடுத்துக்கிறேன். எனக்காக நான் பிடிச்ச மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ண போறேன். ஆனா அது எப்படி செய்யறதுன்னு தான் தெரியலையே. ஆனா எனக்கு தெரியும், அது இந்த காட்டுல தான் விளையுது. இது டுப்பு கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல அவன் கிட்ட போய் கேட்கணும். டுப்பு இரு, நான் வரேன். காஃபியா? காபி பீன்ஸ்னு எனக்கு தெரியும். இங்கே இரு, இதோ வந்துடுறேன். இத பிடிச்சுக்கோ. நீ கேட்டது இதுதான். மறுபடியும் என்னை சந்திக்கவா? வரேன். டேய், நீ கவலைப்படாதடா, நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். சோயாபீன் எனக்கு கிடைச்சிருச்சு. நான் இப்ப இதை எப்படி யூஸ் பண்றேன்னு பாருங்க. இந்த புக்ல என்ன எழுதிருக்குன்னு பாருங்க. இது என்னது? நல்லதா ஒரு காஃபி ரெடி பண்றதுக்கு நல்ல காஃபி கொட்டையை வறுத்து எடுக்கணும். அதுக்கப்புறம் அதை நல்லா பவுடர் ஆக்கணும். ஓ, அப்படிதான் அதை யூஸ் பண்ணணுமா? இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வேர்த்து கொட்ட வேலை செஞ்சுதாப்பா ஆகணும். என் வாழ்க்கையே இப்படிதான் போல இருக்கு. காஃபி பீன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் கைய சுட்டுக்கிட்டேன். இப்ப நான் அந்த பீன்ஸை இடிச்சு பவுடர் பண்ணிடுறேன். எனக்கு கொஞ்சம் இப்ப பால் வேணும். பால்ல அந்த பவுடர் கலந்து சாப்பிட்டா நல்ல காஃபி கிடைக்கும். காப்பாத்துங்க. எனக்கு தேவையானதெல்லாம் இப்ப கிடைச்சிருச்சு. நான் நினைச்சபடியே காஃபி ரெடி ஆயிடுச்சு. காஃபியோட வாசனை கொஞ்சம் கூட நல்லா இல்ல. காஃபியா? இது காஃபியே இல்ல. இதோட வாசனை நல்லாவே இல்ல. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு நினைச்சேன். ரொம்ப வாசனையா இருக்கும்னு நினைச்சேன். இந்த இத நீயே கொஞ்சம் குடிச்சு பாரு.
இருக்கே. இதை என்னால குடிக்க முடியாது. என்னால குடிக்கவே முடியாதுடா. நான் போட்ட காஃபியை நீ குறை சொல்றியா? உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. இதுல காஃபியோட வாசனை கொஞ்சம் கூட வரலையாடா. ஆனா இந்த வாசனை விஷம் மாதிரியும் இல்ல. இதை குடிச்சா எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். என்ன வாமிட் வராம இருந்தாலே போதும். சரிடா, நான் இதை குடிச்சிடறேன்டா. நாம ஒரு வேலை பண்ணலாமாடா? முதல்ல நீ என்னோட கயிறை அவுத்து விடு, நான் அதுக்கப்புறமா இதை குடிச்சு முடிச்சிடறேன். சரி, இந்த வாயத்தோட நீ இந்த காஃபியை குடிச்சே ஆகணும். குடிச்சிட்டு இது எப்படி இருக்குன்னு நீ சொல்லு. இல்ல வேண்டாம், எனக்கு வேண்டாம், என்ன விட்டுறா. எனக்கு வேண்டாம், நான் விட்டுறா என்ன. நான் இதை விட நல்ல விதமா காஃபி போட கத்து கொடுக்குறேன்டா. நான் போட்டதோட நல்ல காஃபி இருக்கோ? அடடா, அது எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே. நீ சொன்ன அந்த காஃபி பீன்ஸ் எங்க? நீ மட்டும் எனக்கு காஃபி போட கத்து தரலனா உன்னை அவ்வளவுதான் பாத்துக்கோ. அடடா, அதை இங்க தானே வச்சிருந்த. போன தடவை எங்க ஓனர் அதை என்கிட்ட கொடுத்தாரே. எனக்கு கிடைச்சிடுச்சு. இது காஃபியா இல்ல சிலந்திகளோட சாப்பாடா? இதை உடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு உரல் வேணும். முதல்ல உடைக்கணும். சீக்கிரம் சொல்லு. இப்ப உரலுக்கு எங்கடா போறது? ஏதாவது பதில் சொல்லு. இத இதுல போட்டுறலாம். இப்போ இத நல்லா சுத்தி விடு. ஆரம்பிடா. சரி செய்யுற. எனக்கு பிடிச்ச ரொம்ப காஃபி பீன்ஸ். சோம்பேறித்தனமா வேலை செய்யாதடா. நல்லா சுறுசுறுப்பா வேலை செய். நான் நினைச்சத சாதிச்சிட்டேன். இந்த பயலுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு வேலையை செஞ்சிருப்பான். என்னை வச்சு வேலை வாங்கி விட்டானே. காஃபில கொஞ்சம் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்தா நல்லா இருக்கும். தூங்கினதுக்கு அப்புறமா இவனோட சர்க்கஸ்ல கொண்டு போய் வித்துடலாம். வாசனையே ரொம்ப சூப்பரா இருக்கு. சீக்கிரமா அதை குடிடா. ரொம்ப கசப்பா இருக்கு. அவனை கோவப்படுத்தாதடா. அவைக்கு அவன் கோவப்பட்டுட்டானா அப்புறம் அவனுக்கு சந்தேகம் வந்துரும். முதல்ல காஃபி கொஞ்சம் கசக்கற மாதிரி தான் இருக்கும். அதுல கொஞ்சம் சர்க்கரையும் அப்புறம் பாலும் கலந்துட்டா சூப்பரா இருக்கும். ரொம்ப டேஸ்டியா ஆயிடும். குடுப்பா, நானே கலந்து கொடுக்குறேன். இதா குடிச்சு பாரு. இதோட வாசனை ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் இத குடிக்க போறேன். நான் இந்த காஃபியை குடிக்க போறேன். அது ஆறி போயிட போதுடா. சுட சுட சீக்கிரமா குடி. சரி, சீக்கிரமா குடிடா. குடிடா. நில்லு. இரு, நான் என் அண்ணனே கூட்டிட்டு வந்துடுறேன். அவன் எங்க இருக்கான்னு பார்த்தா அவனை கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். மறுபடியும் சந்திக்கலாம். ஒரு பிரச்சனை இல்லப்பா. ஜாலியா என்ஜாய் பண்ணு. நாம அப்புறமா சந்திக்கலாம். பாய் பாய். வாசனை நல்லா இருக்கே. நான் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். அந்த காஃபி எல்லாம் நீ குடிக்கவே கூடாதுடா போட. நான் நினைச்சதை விட இது எல்லாமே ரொம்ப நல்லபடியா நடந்திருக்கு. ஒரு தடவை மட்டும் அந்த கரடிக காஃபியை குடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த 2 கரடிகளையும் நான் ஒன்னாவே பிடிச்சிருவேன். ரொம்ப ஈஸியா பிடிச்சிருவேன். நானும் என் அண்ணனும் சேர்ந்து இந்த காஃபியை குடிப்போம். இல்ல வேண்டாம், எனக்கு புரிஞ்சிருச்சு. முதல்ல கூட அப்படிதான் இருந்துச்சு. டைம் ஆகி போச்சு. இந்நேரத்துக்கு அவங்க படுத்து தூங்கி இருப்பாங்க. என்னடா இது, எனக்கு திடீர்னு தூக்கமா வருது. கண்ணை திறந்து வைக்கவே முடியலையே. என்னடா இது, தூக்க மாத்திர கலந்த காஃபியை நான் தான் குடிச்சிட்ட போல இருக்கு. இந்த பூமி என்ன சுத்துதா இல்ல நான் பூமியை சுத்துறானே தெரியலையே.
ஹலோ சார், வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க அனுப்பி வச்ச சாப்பாடு எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அதுல ஸ்வீட் பொட்டேட்டோ தான் இருக்கு. நான் கடந்த ஒரு வாரமா அதான் சாப்பிடுறேன். நீங்க எனக்கு வேற ஏதாவது அனுப்பி வைக்க முடியுமா? ஒருவேளை இப்பலாம் பொருள் என்ன விலை விக்குதுன்னு உனக்கு தெரியுமா? நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க. அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப காஸ்ட்லியானது. அத வியாபாரம் பண்றது ரொம்ப கஷ்டம். அத தேவையில்லாம கம்ப்ளீட் பண்றது நிறுத்து. சரியா? அந்த ஸ்வீட் பொட்டேட்டோக்கான காசை இப்பவே உன் சம்பளத்துல இருந்து நான் கட் பண்றேன். வெட்டியா என்கிட்ட போன்ல பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. ஒழுங்கு மரியாதையா நான் சொன்ன வேலையை போய் செய். சார் கொஞ்சம் கேளுங்க. போயும் இந்த ஆளுக்கு ஃபோன் பண்ண மாதிரி முதல்ல என்ன சொல்லணும்? முதல்ல நான் போய் என்னோட வேலையை பார்க்குறேன். எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் சம்பளத்தை மட்டும் அதிகப்படுத்தி கொடுக்க மாட்டான். இருந்தாலும் வேலை செய்ய வேண்டியிருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. என்னடா இது, எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது. நான் இப்போ மதியான சாப்பாடு சாப்பிட வேண்டிய நேரம் ஆயிடுச்சே. மறுபடியும் ஸ்வீட் போட்டுட்டேவா? இந்த பேக்குள்ள வேற எதுவும் இல்லை போல இருக்கு. எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. சாக்குல உள்ள சாப்பாடெல்லாம் தீர்ந்து போச்சு. நடந்து எல்லாம் தப்புக்கு நீ தான்டா காரணம். இப்ப உன்னுடைய ராஜாவுக்கு சாப்பாடு வேணும். என்ன பண்றது? இப்ப பசி கொடுமையால நான் செத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றது? மகாராஜா, நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன அடிக்காதீங்க. மகாராஜா, நான் சொல்றது கேளுங்க, போகாதீங்க, நில்லுங்க. மகாராஜா, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் என்ன பண்றான்னு தெரியல. ஆனா பாத்ரூம் சூப்பரா இருக்கு. அது உண்மையாவே ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல இருக்கு. அது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். பாபு, எனக்காக அதை திருடிட்டு வா. சீக்கிரமா சீக்கிரம் எடுத்துட்டு வா. என்னடா இது, இதை சாப்பிட்டு போர் அடிக்குது. மொத்த சாப்பாட்டோட சுவையெல்லாம் சுத்தமா வரதே போயிட்டேன். என்னோட குடல் முழுக்க வெறும் ஸ்வீட் பொட்டேட்டோவா இருக்கு. எத்தனை நாளைக்கு தான் அதையே திங்கிறது? அவன் பேக் முழுக்க ஸ்வீட் பொட்டேட்டோவா? மகாராஜா, நம்ம சாப்பிடறதுக்காக இதையெல்லாம் விட்டுட்டு போயிருக்கான் பாருங்களேன். குடு. வாசனையும் சூப்பரா இருக்கு. ஆமா, சூப்பரா இருக்கு, டேஸ்டியா இருக்கு. ஆமா மகாராஜா, அவன் வீட்டுக்குள்ள போறது ரொம்ப ஆபத்தான விஷயம்னு உங்களுக்கு தெரியலையா? அது ரிஸ்க் தான் பாபு. அதனாலதான் பாபுவை கையோட கூட்டிட்டு போயிடலாம்னு சொன்னேன். மகாராஜா, உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே. என்ன மடிச்சிடுங்க, நான் கவனிக்கவே இல்ல. சரி பரவாயில்ல, எனக்கெல்லாம் எதுவும் ஆகல. வா, ஏன்னா நான் ஒரு மிகப்பெரிய வீரன். என்னப்பா இங்க எல்லாம் வித்தியாசமா இருக்கு? என்னப்பா இங்க பாக்க அடுக்கடுக்கா மக்காச்சோளமா இருக்கு. நீயே பார்த்தால இங்க எவ்வளவு அதிக சோளம் இருக்குன்னு. இந்த மக்காச்சோளம் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. எனக்கு சாப்பிடுறதுக்கு வேற ஏதாவது வேணும். அப்ப வேற ஏதாவது கிடைச்சா உனக்கு பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குப்பா. ஆமா, அதிர்ஷ்டம் தான். உனக்காக ஒரு பெரிய நியூஸ் காத்துக்கிட்டு இருக்கு. உனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி. இது ஒரு டேஸ்டான உணவு சாப்பிடணும். நீ விருப்பப்படுறியா? என்ன சொல்ற? டேஸ்டானதோ? என்னது அது? சொல்லு. நான் எது வேணாலும் சாப்பிடுவேன். ஆனா சோளம் மட்டும் எனக்கு வேண்டாம். அது மக்காச்சோளம் இல்ல. எனக்கு அது போதும். எதுவா இருந்தாலும் தான். நீ என்ன சொல்ற? அது உண்மைதானா? நாம அதை போய் திருடலாமா? அது நாம திருட்டுன்னு சொல்லக்கூடாது. இப்ப நாம பண்றது நம்ம சாப்பாடை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். இதுல எந்த தப்பும் இல்ல. நாம அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? எனக்கு அது சரின்னு தான் தோணுது. கேட்கவும் நல்லா இருக்கு. கதவை தர. என்ன இவ்வளவு ஸ்வீட் பொட்டேட்டோவா? பொட்டேட்டோ எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான உருளைக்கிழங்கு. பாத்தியா, நான் உண்மையை தான் சொன்னேன். பாபு, நம்ம நினைச்ச மாதிரியே இருக்கு. நம்ம விருப்பப்படி சாப்பிடலாம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். நீங்க ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? அந்த கிழங்க நெருப்புல காட்டி சாப்பிட்டா இன்னும் சுவை அதிகமா இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் உடனே போய் நெருப்பு பத்த வைங்க. எனக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வேற ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை சாப்பிட்டு எனக்கு வெறுத்தே போச்சு.
லக்கா திரும்ப வந்துட்டான். அவன் கண்ணுல பட்டா நம்ம கதை அவ்வளவுதான். வாங்க வாங்க நம்ம இங்கேருந்து போயிடலாம். ஓடுங்க. வந்துட்டான் மகாராஜா வாங்க. வாங்க வாங்க வாங்க. சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. நம்ம எப்படியாவது ஓடிடுவோம். சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. மகாராஜா போறத நிறுத்துங்க. நம்ம உணவு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்றோம், திருடல. நீங்க தேவையில்லாம இப்படி பயப்படுறத முதல்ல நிறுத்துங்க. ஆனா நம்ம தான் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நிறைய சாப்பிட்டோம்ல. நம்ம கஷ்டப்பட்டு சோளத்தை எடுத்துட்டு வந்தோம். அந்த லாகர் வீக் ரொம்ப கோவப்படுவோம். வாங்க நம்ம இங்கிருந்து போயிடலாம். இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம அவன் கண்ணில் பட்டோம்னா அவ்வளவுதான். இப்போ மட்டும் எனக்கு அம்மா செஞ்ச பக்கோடா கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். யாரோ நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. யாரா வந்தது? இங்க யாரையுமே காணோமே. ரொம்ப விசித்திரமா இருக்கு. நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களாடா? ஓடிடலாம். இன்னைக்கு உங்களை என்ன பண்ற பாருங்கடா. உங்களை சந்திக்கும் போதெல்லாம் எனக்கு நஷ்டம் தாண்டா ஏற்படுது. நாங்க எந்த தப்பு பண்ணல. நாங்க எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணிக்கிட்டோம். ஸ்வீட் பொட்டேட்டோக்கு பதிலா பக்காச்சோளத்தை எடுத்துக்கிட்டோம். நீ என்னடா சொன்ன? நான் இதை பார்க்கவே இல்லையே. சூப்பரா இருக்கு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இது ஒன்றும் சரிசமமா இல்லடா. சோளம் ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு சரிசமமான பங்கு வேணும்டா. பப்ளு பப்ளு மகாராஜாவையும் டபுளையும் அவன் பிடிச்சி வச்சிருக்கான். அவன் தான் என்னை இங்க அனுப்பி வச்சான். அது மட்டும் இல்லாம ஒரு தகவலும் கூட கொடுத்துருக்கான். நீங்க சேமிச்சு வச்ச உணவெல்லாம் அவங்கிட்ட போய் கொடுக்கணுமா? வா நம்ம போய் அவங்களை காப்பாத்தலாம். வா சீக்கிரம் வா. போலாம். என்னோட ஏற்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சுடா. டேய் விக்கு, ஒழுங்கு மரியாதையா என் தம்பியை விட்டுறா. சரி சரி அவங்கள நான் விட்டுடுறேன். ஆனா எனக்கு சாப்பாடு வேணும். சரி, ஒரு கையில சாப்பாடு வாங்கிக்க, இன்னொரு கையில அவங்கள வெளியில விடு. இதை தாண்டா நான் எதிர்பார்த்தேன். ரெடியா? அட என்னது? அடே லக்கா, என்ன கீழே இறக்கி விடுறா. எல்லாம் எனக்கு தெரியும்டா. நீ வாயை மூடு. உன்னால இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. நீ இப்படியே தலைகீழ தொங்கிட்டு தான் இருக்கணும். டேய் என்ன கீழே இறக்கி விடுறா. நான் சொல்றத கேளுடா. டேய் இதெல்லாம் என்னடா? அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஏய் டப்ளு, என்னாச்சு? டேய் அண்ணா, நீ வந்து எங்களை காப்பாத்துவன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். போச்சு போச்சு. என்ன மன்னிச்சிடுங்க, என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அட இது என்னது? இவங்க எப்படி இந்த கூட்டையை உடைச்சு விட்டாங்க? ஆனா இப்ப என்னோட கையில ஒரு பெரிய துப்பாக்கி இருக்குடா. துரதிருஷ்டவசமா அதுக்கான புல்லட் என்கிட்ட இல்லையே. இப்போ என்கிட்ட ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் தான் இருக்கு. அட ஆமா, இதுவே போதுமே. நான் இதை வச்சே இவங்களை ஒரு வழி பண்ணிடுறேன். எப்படா இருக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ? ஸ்வீட் பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ. டேய் தம்பி இங்க பாரு, இத வச்சு அவனுக்கு பதிலடி கொடுப்போம்டா. வெக்க கிட்ட ஸ்வீட் பொட்டேட்டோ பாம் இருக்குன்னா நம்ம கிட்ட மக்காச்சோள பாம் இருக்கு. இத தூக்கி எறிவோம்டா. என்னோட ஸ்வீட் பொட்டேட்டோ காலி ஆயிடுச்சா? ஏலக்கா இங்க இருந்து ஓடி போய் தப்பிச்சிடுறா. மக்காச்சோளத்தை ஏன்டா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நாம ஜெயிச்சிட்டோம்.
மக்காச்சோள சூப்பு எவ்வளவு டேஸ்டியா இருக்கு. அந்த வீணா போட ஸ்வீட் பொட்டேட்டோவை அடியோட மறந்துட வேண்டியதாம்பா. இதை சுட சுட சாப்பிடலாம். மக்காச்சோள சூப்பு சாப்பிட்டது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.